ॐ श्रुतिस्मृतिपुराणानाम् आलयं करुणालयं नमामि भगवत्पादं शङ्करं लोकशङ्करं शङ्करं शङ्कराचार्यं केशवं बादरायणं सूत्रभाष्यकृतौ वन्दे भगवन्तः पुनः पुनः निधये सर्वविद्यानां विजशे भवरोगिणां गुरवे सर्वलोकानां दक्षिणामूर्तये नमः। ॐ सहना भवतु सहनौ भुनक्तु सह वीर्यङ्करवावहै तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहै। ॐ शान्ति शान्ति शान्तिः। चान्दोक्य उपनिषत्। ॐ आप्यायन्तु ममाङ्कानि वाक्प्राणश्चक्षुश्रोत्रमतो बलमिन्द्रियाणि च सर्वाणि सर्वं ब्रह्मोपनिषदं माहं ब्रह्म निराकुर्यां मा ब्रह्म निराकरोत निराकरणमस्व निराकरणमेस्तु तथा आत्मनि निरतेय उपनिषस्तु धर्मास्ते मयि सन्तु ते मयि सन्तु। ॐ शान्ति शान्ति शान्तिः। எட்டாவது சாப்டர்ல இரண்டாவது மந்திரம். स यथा शकुनिः सूत्रेण प्रबुद्धो दिशं दिशं वदित्वा अन्यत्र आयतनम् अलब्ध्वा बन्धनमेवोपश्रयत एवमेव खलु सौम्य तन्मनो दिशं दिशं वदित्वा अन्यत्र आयतनम् अलब्ध्वा प्राणमे उपश्रयते प्राणबन्धनकं हि सौम्य मन इति। சாஸ்திரம் இந்த இடத்துல ஆத்மாவை பற்றிய புரிந்து கொள்வதற்கு உண்டான எடுத்திருக்கிற டெக்னிக்கு அவஸ்தாத்ரயம் சாட்சி. அதுல நம்ம 3 அவஸ்தைகளை பார்த்தோம். இப்ப இருக்கிற நிலை ஜாகிரத அவஸ்தா, தூங்குனது சுஷுப்தி, தூங்கி எழுவதற்கு முன் வருகிற கனவு. 3 நிலை, ஜாகிரத்து, சொப்பன, சுஷுப்தி. இந்த 3 நிலைகளையும் கடந்தது ஆத்மா. இந்த 3 நிலைகளிலும் மாறாமல் ஒரு தத்துவம் இருக்குது, அது கான்சியஸ்னஸ், அதுதான் ஆத்மா. தூங்கும்போது எனக்கு ஒன்றும் தெரியலையே, நான் இருக்கிறது எனக்கு தெரியலையே அப்படிங்கும்போது தூங்கி எந்திரத்துக்கு பிறகு நம்மளால நான் நன்கு தூங்கினேன் அப்படின்னு நம்ம சொல்ல முடியுது. அப்படின்னா அந்த ஒரு கான்சியஸ்னஸ் இருக்கிறதுனால தான் மனதில் இருக்கிற பதிவுகளை ரீகலெக்ட் பண்ணி ஞாபகப்படுத்தி நம்மளால சொல்ல முடியுது. அந்த அறிவு தான் ஜாகிரத அவஸ்தையிலும் இருக்குது, மாறாத அறிவு. அதுதான் சொப்பன காலத்திலையும் நம்மகிட்ட இருக்கிற ஒரே அறிவு. அது 3 அவஸ்தைகளையும் கடந்தது ஆத்ம தத்துவம். அதுதான் நீ, அதுதான் நான் என்பது உணர்ந்து கொள்ளணுங்கிறது அந்த டெக்னிக்கு. இப்போ சாந்தோக்கியங்கிறது கொஞ்சம் அட்வான்ஸ்டு லெவல்ல இருக்கிற உபனிஷத்தா இருக்கிறனால இங்க எடுத்துக்கொள்றது சுஷுப்தி அவஸ்தாவை வச்சு ஆத்ம தத்துவத்தை சாஸ்திரம் நமக்கு புரிய உதவி செய்கிறது. சுஷுப்தி அப்படின்னா எதுவுமே தெரியாத அந்த அவஸ்தையில் எப்படிங்க நம்ம புரிந்து கொள்ள முடியும் அப்படிங்கிற நமக்கு டவுட் வரும். ஏன்னா அங்க என்ன சொல்லுது, சுஷுப்தி அவஸ்தாயில் ஜீவன் காரண சரீரத்தில் ஒடுங்குகிறான் அப்படின்னு நம்ம படிச்சிருப்போம். காரண சரீரத்தில் இப்போ அத அபிமானம் கொள்கிறான் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஏன்னா ஜாகிரத அவஸ்தையில் இருக்கும்போது இந்த ஸ்தூல சரீரத்தில் அபிமானம் வச்சு அவன் டிரான்சாக்சன் பண்றான். கனவு காணும் போது அவன் சூக்ஷ்ம சரீரத்துல அபிமானம் வச்சு கனவு கண்டு கொண்டிருக்கிறான். அப்ப தூங்கும்போது எந்த சரீரத்துல அபிமானம், 4 அபிமானம், காரண சரீர அபிமானம் நம்ம படிச்சிருப்போம். இங்க என்ன சொல்லுது,
காரண சரீரம் அபிமானம்ங்கிற வேர்டை அபிமானம் கொள்கிறான், காரண சரீரத்துல இருக்கிறான் அப்படிங்கறக்கு சாஸ்திரம் ஒரு வேர்டை ரீப்ளேஸ் பண்ணுது. சத் ரூபேன, பிரம்மத்தில் அவன் ஒடுங்குகிறான் அப்படிங்கிற வார்த்தையை அது சொல்லுது. இது எப்படி நம்ம புரிஞ்சுக்கணும்? எப்படி இவ்வளவு நாள் காரண சரீரத்தில் ஒடுங்குறான்னு எனக்கு புரிஞ்சுது. அது எப்படி அப்படியே கொண்டு பிரம்மத்தில் ஒடுங்குகிறான், சத் ரூபேன, சத்துடன் சேர்ந்து விடுகிறான், சம்பன்னக பவத்திங்கும். சத்துடன் சேர்ந்து விடுகிறானா சம்பன்னக பகத்தி. இது எப்படி சம்பன்னக பவத்தி, எதோட பிரம்ம தத்துவத்தோட சம்பன்னக பவத்தி அப்படிங்கிறது எப்படி புரிஞ்சுக்கிறது அப்படின்னா, ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்ற பாருங்க, ஈஸியா புரிஞ்சிடும். இப்போ நல்ல வெயில், நீங்க போன் பண்றீங்க, நீங்க உங்களுடைய ஃப்ரெண்டு சொல்றாங்க எங்க இருக்கிற, ஒரு இடத்துக்கு அவங்கள வர சொல்லியிருக்கீங்க, அவங்களும் வந்துட்டாங்க. நீங்க போன் பண்றீங்களா வந்துட்டியா அப்படின்னு, பயங்கர வெயிலா இருக்குது எங்க இருக்கிற அப்படின்னு நீங்க கேக்குறீங்க. அவங்க சொல்றாங்க ஒரு பதில், நான் நிழல்ல தான் நிக்கிறேன், நீ மொல்லவா. நிழலில் நிற்கிறேன் என்பது சரியா, பூமியின் மேல் நிற்கிறேன்ங்கிறது சரியா? இதுதான் நீங்க டெப்தா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா சாஸ்திரம் சொல்றது புரிஞ்சு போயிடும். சேரில் அமர்ந்திருக்கிறேன்னு சொல்றது சரியா, பூமியின் மேல் அமர்ந்திருக்கிறேன்னு சொல்றது சரியா? நான் செருப்போட்டு நடக்கிறேன்னு சொல்றது சரியா, பூமியில் நடக்கிறேன் என்பது சரியா? அவ்வளவுதான் ரெண்டுக்குள்ள டிஃபரன்ஸ். காரண சரீரத்தில் ஒடுங்குகிறேங்கிறதும் சத்தில் ஒடுங்குகிறேங்கிறது அவ்வளவுதான். என்னதான் நம்ம சேரில் அமர்ந்திருக்கிறேன், நிழலில் நிற்கிறேன்னு ஒருத்தர் சொல்றாங்க அப்படின்னா பூமியின் மேலதான் நிக்கிறாங்க. ஆனா நிழலில் நிற்கிறேன்னு சொல்றதும் சரிதான். பூமியின் மேல் நிற்கிறேன்னு நிழலில் நிற்கிறேன்னு சொல்றது இஸ் ஈக்குவல் டு பூமியின் மேல் நிற்பதற்கு சமம். நம்ம நிழலில் நிக்கிறேன்னு நாங்க பறந்துட்டு இருக்கிறோம்னா நம்ம புரிஞ்சுக்கிறோம் இல்ல, பூமியின் நிழல்ல தான் நிக்கிறேன் அப்படின்னு அவங்க எங்காவது பறந்துட்டு இருக்கிறாங்கன்னா அப்படி இல்ல, பூமியில் நிற்கிறத நம்ம புரிஞ்சுக்கிறோமா இல்லையா? அந்த அளவுக்கு அட்வான்ஸ் லெவல் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் அங்க நமக்கு இருக்கா இல்லையா? சின்ன குழந்தைய இருந்து கேட்கறது எப்படி நிழல போய் ஏறி நிக்கிறாங்களா கீழே போடுறாங்களா அப்படியே நம்ம டவுட் கேட்கற அறியாமையில இல்ல. அந்த மாதிரி அட்வான்ஸ் திங்கிங் நம்ம என்ன புரிஞ்சுக்கிறோம், ஓ பூமி மேலதான் நிக்கிறாங்கிறத we understood, we are doing transaction. அடுத்த கம்யூனிகேஷன் வெயிட் பண்ணி கொஞ்ச நேரம் வந்துடுறேன், ஏன் நீ நிழல்ல நிக்கிறீன்னா நீ பறக்கறியா உட்காரையா நம்ம டவுட் கேட்கறது இல்ல. சோ அதை போல காரண சரீரம் என்பது நிழல், சத் என்பது பூமி. பூமியின் மேல் நிக்கிறதா உண்மை. ஆனா என்ன சொல்லி கொடுத்து சாஸ்திரம் முதல்ல காரண சரீரத்தை புரியாத வயதில் நாம இருக்கும்போது, வயதுனா எல்லாம் ஒரே வயதுல இருக்கிறோம், அந்த இக்னோரன்ஸ் அறியாமல் இருக்கும்போது காரண சரீரத்தை புரிந்து கொள்வது கடினமாக இருக்கிற அந்த நிலையில், பிகினிங் ஸ்டேஜ் ஆஃப் டீச்சிங், அந்த லெவல்ல என்ன சாஸ்திரம் சொல்லிக் கொடுக்கும், காரண சரீரத்தில் நீ ஒடுங்குகிறாய், காரண சரீரத்தில் நீ ஒடுங்குகிறாய். அந்த காரண சரீரம் நிழலை போல் காரண சரீரம், அதுதான் என்னது காரண சரீரம் என்னது, அது பிரம்ம ஆசிரியா. நிழல் பூமி ஆசிரியா, சேர் பூமி ஆசிரியா. அது எதை சார்ந்திருக்குது, நிழல பூமியை சார்ந்திருக்கிறது. நம்ம நிழல்ல நிக்கிறேன்னு சொன்னாலும் அது இன்டைரக்டா பூமியை சார்ந்துதான் இருக்கிறதுங்கிற அர்த்தத்தை குறிக்குது. அதை போல காரண சரீரத்தில் ஒடுங்குகிறேன் அப்படிங்கிறது இட் இஸ் ஈக்குவல் டு காரண சரீரமே பிரம்ம ஆசிரியா. எங்க அந்த அதனால எங்க சொல்லலாம் நம்ம, காரண சரீரங்கிறது பிரம்மத்தில் ஆசிரித்திருக்கிறது, அது தனியாக இருப்பில்லாதது. நிழல் என்பது பூமியை தவிர்த்து தனியாக இருப்பில்லாதனால நம்ம என்ன புரிஞ்சுக்கிறோம், பூமியில நின்றுட்டு இருக்கிறாங்க நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறோமோ அதை போல காரண சரீரம்ங்கிறது நிழல், பூமிங்கிறது பிரம்ம தத்துவம், சத்து பிரம்ம. அப்ப சொல்லலாமா இல்லையா, தூக்கத்தில் நீ எங்க ஒடுங்குகிறாய், பிரம்ம தத்துவத்திடம் நான் ஒடுங்குகிறேன். இப்போ ரெண்டுக்குள்ள இதுக்குதான் நம்ம இந்த ஸ்லோகத்துல பாத்தீங்கன்னா ஒரு உதாரணம் கொடுக்கும். எப்படின்னா, ஒரு பறவைய என்ன பண்றாங்க, ஒரு கயித்துல கட்டி உட்கார வச்சு பாருங்க. ஒரு காக்கா குருவிய கால்ல நூலை கட்டி அதை ஒரு இடத்துல கட்டிடுங்க. இது என்ன பண்ணும், பழக்க தோஷத்துக்கு பறந்து பறந்து பார்க்கும். அந்த அதுக்கு கயிறு எவ்வளவு நீளத்து இருக்குதோ அது வரைக்கும் போகும். போயிட்டு என்ன பண்ணிடும், திரும்பி வந்து உட்காந்துக்கும். திருப்பி ட்ரை பண்ணும் பறந்து போகிறதுக்கு. எவ்வளவு தூரம் போகும், கொஞ்சம் தூரம் போயிட்டு அதுக்கு மேல பறக்க முடியல, கால் அங்கு கட்டி இருக்குதுனே திரும்பி வருது இல்லையா. அதை போல ஒவ்வொரு மனிதனும் ஜாகிரத் அவஸ்தை திரும்பி வந்துடுறோம். கடைசியில் எங்க வர்றோம், நம்மளுடைய சொரூபத்துக்கு நம்ம வந்துடுறோம். சொப்பன அவஸ்தை போயிட்டு
என்ன பண்றாங்க, அந்த அங்க ரெஸ்ட் தன் சொரூபத்தை இழக்கிறோம். ஜாகிரத அவஸ்தைக்கு போறோம் அப்படிங்கும் போது இந்த ஜீவன் தன் சொரூபத்தை இழக்கிறான். எங்க வரா, தன் சொரூபத்துக்கு மீண்டும் தூக்கத்தை போது வர்றான். கனவுங்கும் போது தன் சொரூபத்துட்டு வெளியில போறான். திருப்பி எங்க வர்றா, தன்னுடைய சொரூபத்துக்கு வருகிறான். எப்படி பறவை போறது ஜாகிரத அவஸ்தா, திரும்பி வர்றது தன்னுடைய சொரூபம், தன்னுடைய ஓன் கட்டி வச்சிருந்த இடத்துக்கு அது வந்துதான் ஆகணும். அதுக்கு மேல அது போக முடியாது. சோ அதுல ரெண்டு சம்சார துக்கத்தை ஜாகிரத அவஸ்திலும் சொப்பன அவஸ்திலும் மனிதன் படா சம்சார துக்கத்தில் கஷ்டப்பட்டு கொண்டிருப்பதால் இறைவன் என்ன பண்ணிருக்காரு, தன்னுடைய ஓன் சொரூபத்தில் வந்து கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு நீ மறுபடியும் சம்சார கடல்ல போய் மூழ்கி நீத்தம் அடிச்சிட்டு கஷ்டப்பட்டுட்டு அப்படின்னு கொடுத்த ரெஸ்டிங் டைம், ஒரு ஜீவனுக்கும் கொடுத்த ரெஸ்டிங் டைம் தான் தூக்கம். கனவு இல்லாத தூக்கம் தான் சுசுப்தி. அதுக்கு தான் ஒரு வேர்டு போடுவோம், ஆழ்ந்த உறக்கம். ஏன்னா கனவு காங்கும் போது அவன் தூங்கிட்டு தான் இருப்பான், அது ஆழ்ந்த உறக்கம் அல்ல, அது சுசுப்தி அவஸ்தா இல்ல, அது சொப்பன அவஸ்தா. அப்ப ஆழ்ந்த உறக்கத்தில் அவன் என்ன பண்றான், ரெஸ்ட் எடுத்துட்டு என்ன பண்றான், திரும்பி ஜாகிரத அவஸ்தைக்கு போறான், சம்சாரத்தை அனுபவிக்கிறான், திரும்பி சுசுப்திக்கு வர்றான், சொப்பனத்துக்கு போறான், சம்சாரத்தை அனுபவிக்கிறான். அங்கேயும் சம்சாரம் தாங்க, புலி துரத்துது யானை துரத்துதுன்னு அதெல்லாம் என்னது, மனம் பயப்படுது வேக்குது. அது இந்த குழந்தைகளை ஸ்டோரி புக் படிச்சுட்டு பாத்தீங்கன்னா அந்த கேரக்டர் எல்லாம் அந்த வேதாளம் விக்ரமாதித்யன் வேதாளம் கதை ஒரு 4 days முன்னால சொல்லும் போது அது வேதாளங்கிறது கனவுல வருதான். அது எப்படி இருக்கும்போது அந்த பிக்சர்ல ஒரு படம் போட்டான், அப்படியே ஃபேஸ் எல்லாம் அப்படியே நூல் நூலா இருக்கிற மாதிரி போட்டு பார்த்திருக்கீங்களா வேதாளம். அதுக கனவுல எனக்கு வந்து பேசிட்டு வருது மூணும், எனக்கு கனவுல வந்து பயமா இருந்தது. அப்ப அங்கே அது பயப்பட்டிருக்கு அப்படின்னா சம்சாரம். பகல்ல ஒன்ன பார்த்து பயப்படுறோம், சோ சம்சாரம். கனவுல என்ன பண்ணிட்டு இருக்கிறோம், நம்ம சம்சாரத்தை அனுபவிக்கிறோம். ரெஸ்டிங்கிறது பிரம்மசத், அதாவது தூக்கத்தில் அவன் ஜீவன் என்ன பண்றான், ரெஸ்ட் எடுக்கிறான். தன்னுடைய சொரூபத்துக்கு தன்னுடைய சொரூபத்தை இழப்பான். ஜாக்கிரத அவஸ்திலையும் சொப்பன அவஸ்திலையும் தன் சொரூபத்தை இழந்து சம்சாரத்துல கஷ்டப்படுறான். சுசுப்தி அவஸ்தால தன் சொரூபத்துக்கு வந்து அவன் அமைதி அடைகிறான், சாந்தம் அடைகிறான். அப்படிங்கறத நம்ம பார்த்தோம். இப்போ நம்ம எப்படி வந்து இவங்க சாஸ்திரம் வந்து இறைவன் ரெண்டையும் பிரம்ம தத்துவத்தையும் இதுக்கும் என்ன அவ்வளவு ரிலேஷன் என்ன, வாட் இஸ் ரெண்டுக்குள்ள ஒற்றுமை என்ன, ஏன் அதை செலக்ட் பண்ணுச்சு, அது பிரம்மத்தில் ஒடுங்குறன்னு ஏன் சொல்றான் அப்படின்னா ரெண்டுக்குள்ள ஒற்றுமை என்ன, எது சுசுப்தி அவஸ்தா பிரம்ம. நீங்க பாருங்க, பிரம்மலில் நம்ம என்ன பண்றோம், பிரம்மம் அத்வைதம், இரண்டற்ற ஒன்று. கனவுல எப்படித்தான் இருக்கு, தூக்கத்துல எப்படித்தான் இருக்கிறோம், அங்க எதுவும் என்ன கிடையாது, நோ துவைதம். நான் வந்து தூங்கிட்டு இருக்கிறேனோ அல்லது நான் இந்த பெட்டு மேல தூங்குறனோ எந்த துவைதமும் கிடையாது. அங்க என்னத்தை அனுபவிக்கிறோம், அத்வைதம், இரண்டற்ற ஒரு நிலை. அதுபோல பிரம்மம் என்னது, அத்வைத சொரூபம், நோ இருமை, நோ வேற்றுமை. ஆனா ஜாகிரத அவஸ்தையில் எப்படி இருக்கிறோம், இருமையில பாக்குறோம், நான் வேறு, இந்த உலகம் வேறு, இறைவன் வேறுன்னு பாக்குறோம். கனவு உலகத்தில் என்ன பாக்குறோம், துவைதத்தை பாக்குறோம், நான் வேறு, இந்த கனவு காண்பவன் வேறு, கனவு வேறுன்னு தானே பார்த்துட்டு இருக்கிறோம். சோ ரெண்டு ஜாகிரத அவஸ்தையிலையும் சொப்பன அவஸ்தையிலையும் துவைதத்தை பாக்குறோம். ஆனா தூக்கத்தில் அத்வைதம் ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ரெண்டாவது, ரெண்டும் அசம்சாரி. பிரம்மமும் என்னது, சம்சாரம் கிடையாது. ஜாகிரத அவஸ்தையில நம்ம மனதுல கிளேசங்கள் கஷ்டப்படுறோம், ராக துவேத கஷ்டங்கள், சம்சார துக்கத்துல கஷ்டப்படுறோம் ஜாகிரத அவஸ்தையிலையும். சொப்பன அவஸ்தையில என்ன பண்றோம், மனதில் கஷ்டப்பட்டு இருக்கோம், சம்சாரம். ஆனா தூக்கத்துல அசம்சாரி, பிரம்மம் அசம்சாரி. This is second relation between பிரம்மா, பிரம்ம தத்துவம் அண்ட் சுசுப்தி. ரெண்டு, ஃபர்ஸ்ட் அத்வைதம், அடுத்தது அசம்சாரி. அதனாலதான் அதுக்கான ரெண்டையும் எக்ஸாம்பிள ஜாயின் பண்றாரு சாஸ்திரம். சோ அசம்சாரி, ரெண்டுக்கு என்ன கிடையாது, சம்சாரங்கிறது அங்க அனுபவிக்கப்படுவது கிடையாது தூக்கத்துல. அப்புறம் அங்க பாரு விகாரி, அதே மாதிரி அப்படி சொல்லிட்டே போலாம். நீங்க இது எடுத்து விட்டுட்டா நீங்க அப்படியே போயிட்டே இருக்கலாம். எந்த விகாரம் தூக்கத்துல கிடையாது. கனவுல விகாரம் இருக்குது, ஜாகிரத அவஸ்தையில என்ன இருக்குது, விகாரம் இருக்குது. ஆனா தூக்கத்துல அவிகாரி, நான் எப்படி இருக்கிறேன், எந்த விதமான வேறுபாடும் கிடையாது. அதே போல பிரம்ம தத்துவம் அவிகாரி. இந்த உலகத்தை சிருஷ்டி செய்து சிலை செய்து லயம் பண்ணினாலும் அது எந்த விஷயத்திலும் தன்னுள் எந்த விதமான மாற்றத்தையும் ஏற்படுத்தி கொள்ளாமல் இந்த பிரம்மம் என்ன பண்ணுது, அவிகாரியாக இருந்து உலகத்தை படைக்கிறது. ஆனா தூக்கத்துல என்ன கிடையாது, நோ விகாரம். இது எங்க வீட்டுக்காரர், இது பெட்டு, இது கணவன், இது மனைவி, இது குழந்தைங்க அப்படிங்கிற எந்த விதமான பேதமும் கிடையாது. மனதுல மாற்றம் கிடையாது. விகாரம்னா மாற்றம்.
ஒரு தாட் வருது, அப்புறம் அடுத்த தாட் வருது, ஒரு விக்காரம் சொல்லுவோம். அந்த விக்காரங்கள் என்பது அங்க கிடையாது. இந்த மாதிரி ரெண்டுக்கும் நிறைய ஒற்றுமைகள் இருப்பதனால என்ன சொல்லுது சாஸ்திரம்? என்ன சொல்லுது? உனக்கு பிரம்ம அனுபவம் இருக்கே தவிர பிரம்மத்தை பற்றிய ஞானம் தான் இல்லை. இதுதான் கன்க்ளூஷன். எல்லாத்துக்கும் எதிர நம்ம இதுலதான் வாழ்ந்துட்டு இருக்கிறோம். பிரம்ம அனுபவங்கிறது எல்லாத்துக்கும் இருக்கு. ஆனா பிரம்மத்தை பற்றிய ஞானம், அறிவு உனக்கு இல்லை. இந்த மாதிரி இந்த காரணத்தினால எதை எடுத்துக்குது சாஸ்திரம்? காரண சரீரத்தை, பிரம்ம தத்துவத்துக்கு சுஷுப்தி அவஸ்தையை காரணம், அதை ரெண்டையும் கம்பேர் பண்ணி சொல்லுதுங்கிறதுக்கு நம்ம காரணங்கள் நம்ம பார்த்தோம். இப்போ இதை சொல்லும் போது சில தத்துவ ஞானிகள் என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, சில பிலாசபி டிஃபரெண்ட் ஸ்கூல்ஸ் ஆஃப் பிலாசபி, தூக்கம் அப்படின்னா ஆழ்ந்த உறக்கத்தில் நாம சூன்யத்தை அடைகிறோம் சொல்றாங்க. புத்த மதமே அதுல நிக்குது. தூக்கத்துல எங்க போறீங்க? சூன்யம். ஒரே வேர்ட்ல நம்ம நெகேட் பண்ணிடலாம். சூன்யத்துக்குள்ள போயிட்டீங்கன்னா தூங்கி எந்திரிச்சதுக்கு அப்புறம் அப்ப என்ன நடந்து நம்மளால சொல்ல முடியாது. சூன்யம் ஒண்ணுமில்லாத நிலைக்கு நீங்க போயிட்டீங்கன்னா எப்படி தூங்கி எந்திரிச்சதுக்கு அப்புறம் ஒண்ணுமில்லாத நிலைக்கு போனதுக்கு அப்புறம் உணர்வுகள் அற்ற நிலைக்கு நீங்க போயிட்டேன்னு அவங்க சொல்றாங்க. அப்படி சூன்யமா ஒண்ணுமில்லை. சூன்யம்னாங்க எந்த இது இல்லை, எல்லாமே சூன்யம், ஜீரோ. அப்படிங்கும்போது நம்மளால என்ன பண்ண முடியாது? தூங்கி எந்திரிச்சதுக்கு அப்புறம் நான் எனக்கு தூங்கும் போது திருட தூக்கிட்டு போனா எனக்கு தெரியலை சொல்றமா இல்லையா? தூக்கத்துல கதவு திறந்துட்டு உள்ள வந்தது தெரியலை, அஜ்ஞானம். அவ்வளவு ஆழ்ந்த தூக்கம், சுகமாக தூங்கினேன். இந்த அனுபவங்கள் சொல்றோம்னா சூனியத்துக்குள்ள போயிட்டோம்னா வெளியில வந்ததுக்கு அப்புறம் நம்மளால சொல்ல தெரியாது. ஏன்னா அங்க ஒண்ணு என்ன நடந்ததுன்னு தெரியாதனால சூனியம். ஆனா நம்ம எப்படி இருக்கிறோம்? we are aware of it. நம்மளால ரீகலெக்ட் பண்ண முடியுது. தூங்கும் போது எதை ரீகலெக்ட், நான் தூக்கத்தில் இருக்கிறேன்னு அவனுக்கு தெரியாது. ஆனா தூங்கி எந்திரிச்சதுக்கு அப்புறம் அவனால அத பிரதிபிக்ஞா நியாயம்னு பேரு. இந்த நியாயம், இந்த பிரதிபிக்ஞான அந்த ஒரு அறிவு நமக்கு மறுபடியும் அது வெளியில தூங்கி எந்திரிச்சதுக்கு அப்புறம் நம்ம சொல்றோம் அந்த அனுபவம் எப்படி ஏற்பட்டது, எப்படி இருந்ததுன்னு நம்ம சொல்றோம். சோ ஆழ்ந்த உறக்கம் என்பது என்ன கிடையாது. சில பேர் சொல்றது, நீங்க தியானம் பண்ற அந்த ஸ்கூல்ஸ் ஆஃப் பிலாசபி என்ன சொல்றாங்க, நீ சமாதிக்குள்ள போயிட்ட அப்படின்னா அதுதான் மோட்சம் அப்படிங்கிறாங்க. ஆனா சமாதிக்குள்ள போறது எண்ணங்கள் அற்ற நிலைங்க. சமாதி அப்படின்னா தியானத்துல எண்ணங்கள் அற்ற நிலை. ஆனா அது எண்ணங்கள் அற்ற நிலைங்கிறது நம்மளால பெர்மனண்டா அதுல இருக்க முடியாது. பிரம்ம ஞானத்தினால் வருகிற மோட்சம் என்பது 24/7. ஆனா தியானத்தின் மூலியமாக எண்ணங்கள் அற்ற நிலைங்கிறது மோட்சம் கிடையாது. அது பிரம்ம தத்துவத்தை பற்றி அறிவினால் பெறக்கூடியதை தவிர just by doing meditation, not getting entered into vicharam of Brahma, just doing meditation, if you get into the சவிகல்ப சமாதி, நிர்விகல்ப சமாதிக்கு நீங்க போறதுங்கிறது மோட்சம் கிடையாது. ஏன்னா ஒரு கொசு கடிச்சா கூட டக்கு நம்ம எங்கிருந்து வந்துருவோம், இந்த சமாதி நிலையிலிருந்து நாம வெளியில வந்துருவோம். இட்ஸ் வெரி டெம்பரரி. டைம் பீயிங்க்கு யூ கேன் பி தேர் வித்தவுட் எனி. அங்கேயும் பாருங்க, நோ சம்சாரம், நோ துவைதம். எது நிர்விகல்ப சமாதியில் இதெல்லாம் வரும் அங்க. ஏன்னா மனமே அங்க வேலை செய்யும் போது நம்ம மனதினுடைய ப்ரொஜெக்ஷன் எதுவுமே அங்க இருக்காது. விகாரம் இருக்காது, துவைதம் இருக்காது. அதனால they confuse that is மோக்ஷம். நோ. ஏன்னா நீங்க அதுல இருந்து மோட்சம்னா எப்பவுமே நித்தியமா 24/7 நம்ம அதுல இருக்கணும். அப்பதான் அதுக்கு பேர் மோட்சம். கொஞ்ச நேரத்துக்கு இருந்துட்டு திரும்பி சின்ன கொசு கடிச்சா கூட நம்ம என்ன வந்துருவோம், மனம் இப்படி ஆக்டிவ் ஆயிரும். கொசு அடிக்கலாமா, என்ன பண்ணலாம், அங்க என்ன வந்துருது, துவைதம். So it is not, we cannot compare. சமாதி நிலைய பிரம்ம தத்துவத்தோட நம்ம கம்பேர் பண்ண முடியாது. சோ அதனாலதான் தூக்கத்தை ஏன் விரும்புகிறோம்? இப்ப ஈஸியா பதில் கிடைச்சிரும். ஒருவரும் தன்னுடைய சொரூபத்தில் போய் அடங்குவதை ஒவ்வொரு மனிதனும் விரும்புகிறான். தன்னுடைய சொரூபத்தை இழக்கும் போதுதான் அவன் ஜாக்கிரத அவஸ்தைக்கு வரான். தன்னுடைய சொரூபத்தை இழந்துதான் எங்க வர்றான், சொப்ப நிலைக்கு வருகிறான், கஷ்டப்படுகிறான். அதனால சம்சாரத்தை அனுபவிக்கிறான். அதனாலதான் தூக்கம் என்பது ஒவ்வொருவருக்கும் பிடித்ததாக. அந்த தூக்கத்தை ஒரு 2 மணி நேரம் மிஸ் பண்ணிட்டோம்னா பாருங்க, அடுத்த நாள் ஃபுல்லா அதையே நினைச்சிட்டு இருப்போம். இப்ப நீங்க யோகா கிளாஸ் அட்டன் பண்ணதுக்கு அப்புறம் தான் புரியுது, நம்ம உடம்புங்கிறது ஒரு 5 மணி நேரம் தூக்கம் இருந்தா கூட போதும். நம்ம லைஃப் ஸ்டைல் எப்படி தூங்கி எந்திரதுக்கு அப்புறம் நீங்க என்ன பண்றீங்களோ அதுதான் உங்களுக்கு எனர்ஜெட்டிக்கா இருக்குமே தவிர, நீங்க 8 மணி நேரம் தூங்குறது, 5 மணி நேரம் தூங்குறது, 8 மணி நேரம் தூங்குறது தான் ஹெல்த்தினோ, 5 மணி நேரம் தூங்குறது நாட் ஹெல்த்திங்கிற டெஃபினிஷனே கிடையாது. ஏன்? தூக்கம்ங்கிறது நம்மளுடைய பிராணனை சுவாகா பண்ணிட்டு இருக்கிற ஒரு விஷயம்.
ஸோ நாம் என்ன நினைக்கிறோம், தூக்கம் என்பது நமக்கு என்ன பிசிக்கல், ஒரு 2 மணி நேரம் நீங்கள் இந்த அறிவு வர்றதுக்கு முன்னால் ஒரு 2 மணி நேரம் நம்ம தூங்கலினா கூட எதையும் இழந்ததை போல் மனசு அதையே சொல்லிட்டு இருக்கும். நாம் இன்னைக்கு சீக்கிரமாக படுத்தணும், நேற்று நைட் கொஞ்சம் கம்மியாக தூங்கிட்டோம். ஏன் அதில் போய் உள்ள விழுக ஆசைப்படுகிறோம்? என்னுடைய சொரூபத்துக்கு நான் போகிறேன். ஐ லைக் டு பி மை செல்ஃப். நான் நானாக இருப்பதை ஒவ்வொரு மனிதனும் விரும்புகிறான். அதை வெளியில் வர்றது தான் என்னது? சம்சாரம். இப்போ நம்ம 2வது ஸ்லோகத்துக்கு கூட மீனிங் போகலாம். இப்போ நம்ம படித்த அந்த சக யதா சக்குனிகி, இப்போ அந்த பறவை உதாரணம் சொன்ன பார்த்தீங்களா, அதுதான் அது. எப்படி அந்த பறவை அந்த கட்டி வச்சிருக்கிற இடம் தான் அதனுடைய பிளேஸ். அதை விட்டுட்டு அது எங்கே போகுது? கொஞ்ச நேரம் பறந்து பார்க்குது. அதுதான் ஜாகிரத அவஸ்தா, அதுதான் சொப்பன அவஸ்தா. முடியலன்னு என்ன பண்ணிடுது? திரும்பி வந்து அது கட்டின இடத்துல வந்து உட்காந்துக்கும். அதுதான் யதா சக்குனிகி. சக்குனினா பேர்டு. எப்படிப்பட்ட பேர்டு? ஃப்ரீயா சுத்திட்டு இருக்கிற ஃப்ரீ பேர்டு இல்ல, சூத்ரேன பிரபத்தக. சூத்ரேன கயிறு, சூத்ரேன பிரபத்தக கட்டப்பட்ட பறவை, கயிற்றினால் கட்டப்பட்ட சக்குனிகி பறவை. கட்டி முடிச்சோண்டு கட்டிட்டோம்னா அது என்ன பண்ணும்? பிரபத்தக கட்டப்பட்ட அந்த பறவை திசம் திசம், கொஞ்ச நேரம் இந்த திசையில பறந்து வாக்கும், கொஞ்ச நேரம் இந்த திசையில பறந்து வாக்கும். திசைகள் தோறும் பதித்வா பறந்து, திசம் திசம் திசைகள் தோறும் பதித்வா பறந்து பறந்து, பதித்வான பறந்து. அந்யத்ர வேறு எங்கும், அதுக்கு என்ன கிடைக்கல? வேறு எங்கும். ஆயத்தனம் புகலிடம். அந்யத்ர வேறெங்கும் ஆயத்தனம் புகலிடம். அலப்த்வா கிடைக்காமல். லப்டு அப்டைன், இங்க அலப்த்வா கிடைக்காமல். பந்தனம் ஏவ, எங்கேயும் போய் அதனால ரெஸ்ட் எடுக்க முடியல, அதனால திருப்பி எங்க வருது? கட்டப்பட்ட பந்தனம் ஏவன கட்டப்பட்ட இடத்தையே. கட்டப்பட்ட இடத்தையே என்ன பண்ணுது? உபஸ்ரயத்தே சரணடைகிறது. வேறெங்கும் புகலிடம் கிடைக்காமல் திசைகள் தோறும் பறந்து பறந்து பார்க்குது, எங்கேயும் போய் உட்கார முடியல. அதனால திரும்பி அது என்ன பண்ணுது? எங்க கட்டப்பட்டதோ அந்த இடத்துக்கு, புகலிடத்துக்கு வந்துடுது. அங்க புகலிடம் இல்லாதனால தன்னுடைய ஒரிஜினல் இதுக்கு வந்துடுது. அப்படியே சரணடைகிறதோ ஏவம் அதுபோல, ஏவம் ஏவ கலு அதை போல, சோம்ய ஏவம் ஏவ கலு சோம்ய. தன்மனக இந்த இடத்துல தன்மனகனா இந்த ஜீவகா, மனம் என்பது ஜீவன். என்ன பண்ணுது? திசம் திசம் பதித்வா, இந்த ஜீவன் திசம் திசம் பதித்வா வெவ்வேறு நிலைகளுக்கு சென்றுனா, இங்க என்னென்ன? ஜாகிரத அவஸ்தா, சொப்பன அவஸ்தா, அதுக்கெல்லாம் சென்று பதித்வா திசம் திசம் ஒவ்வொரு நிலைக்கும் சென்று சென்று
ஜாக்கிரத அவஸ்தைக்கு போய் பார்க்கறான் ஜீவன், அங்க அவனுக்கு புகலிடம் கிடைக்கல. சொப்பன அவஸ்துக்கு போய் பார்க்கறான், அங்கேயும் அவனுக்கு புகலிடம் கிடைக்கலன்னு அர்த்தம். பதித்வா அந்யத்ர ஆயத்தனம், புகலிடம் வேறெங்கும் கிடைக்காமல், வேறு நிலைகளில் வேறு ஸ்டேட் கிடைக்காமல், அந்யத்ர ஆயத்தனம் அலப்த்வா வேறெங்கும் இருக்க முடியாமல், தொடர்ந்து இருக்க முடியாமல் அர்த்தம். அந்யத்ர ஆயத்தனம் அலப்த்வா வேறெங்கும் புகலிடம் கிடைக்காமல், வேறெங்கும் தொடர்ந்து இருக்க முடியாமல். அலப்த்வா முக்கியமான வேர்டு. சங்கராச்சாரியர் அடிக்கடி எல்லா பாஷ்யத்திலும் யூஸ் பண்ற வேர்டு வருது. ரெட் லைன்ல கோடு போட்டு வச்சுக்கலாம். பிராணம் ஏவ, பிராணம் ஏவ ஆஸ்ரயே. பிராணன் இந்த இடத்துல சத்து, சத்தை ஆசரித்து, பிரம்ம தத்துவத்தை ஆசரித்து. பிராணபந்தனம், பிராணன பிரம்ம தத்துவத்தை ஆசரித்து பிராணபந்தனம். இறைவனில் கட்டப்பட்டுள்ளது. ஹி சோமிய மனக, பிராணபந்தனம் இறைவனில் கட்டப்பட்டுள்ளது. இது அவர் சங்கராச்சாரியர் சொல்லும் போது எப்படி சொல்லுவார்னா, பிராணபந்தனம் மனகன்னு போடுவார். பிராணபந்தனம் மனக. பிராணன்னா இந்த இடத்துல சத்து, மனகன்னா ஜீவன். கோட் பண்ணிட்டே இருப்பார் அடிக்கடி. பிராண இதுல கூட வரும், பிரம்மசூத்திர பல இடத்துல ஒரு பாஷ்யத்துல. பிராணபந்தனம் மனக, சத்து ஆசரித்த ஜீவன் அப்படின்னு அர்த்தம். சத்து பிரம்மத்தை, சத்துனா இந்த இடத்துல பிரம்மங்கிற வேர்டு வராது, சத்துங்கிறது சாந்தோக்கிய உபனிஷத்துல யூஸ் பண்ற வேர்டு. அதனால நான் சத்துன்னு சொல்றேன். அப்போ சத்தை ஆசரித்த ஜீவ அப்படின்னு அர்த்தம். சத் விஷயத்தை ஆசரித்து சார்ந்து இருக்கிற ஜீவன், தனக்கென்று ஒரு இருப்பு இல்லாமல் சத்தை ஆசரித்து இருக்கிற ஜீவன் அர்த்தம். மனகன ஜீவன் என்ன பண்றான்? சத்தை ஆசரித்திருக்கிற ஜீவன் எல்லா அவஸ்தைக்கும் போயிட்டு அங்க அலப்த்வா, அங்க ஒரு புகலிடம் இல்லாமல், தொடர்ந்து இருக்க முடியாமல், தன்னுடைய சொரூபமான எந்த வயசுக்கு வரான்? சுஷுப்தி. சுஷுப்திங்கிறது அந்த சத் விஷயத்தில் அவன் ஒடுங்குகிறான், தன் சொரூபத்திற்கு அவன் ஒடுங்குகிறான். அப்ப தூக்கத்தில் பிரம்மனில் ஒடுங்குகிறான் அப்படிங்கறதா இப்ப சாஸ்திரம் சொல்லி கொடுக்கிற ஒரு விஷயம் நமக்கு. அவன் இறைவனில் கட்டுப்பட்டவனாக இருக்கிறான். எப்பவுமே பாருங்க, நம்ம எந்த இடத்துல ரிலாக்ஸா இருக்கமோ அதுதான் நம்மளுடைய சொரூபமே. அதுதான் இப்ப சாரமே. இந்த மந்திரத்தோட சாரம் என்னன்னா, நீங்க எங்க ரிலாக்ஸ்டா இருக்கீங்களோ அதுதான் உன்னுடைய சொரூபம். வெளியில வந்துட்டோம், நம்மளுடைய சொரூபத்தை விட்டு வெளியில வந்துட்டோம் அப்படின்னா அமைதியாக நம்மால் இருக்க முடியாது. அதுதான் சம்சாரம். நீங்க சொரூபத்துல போய் அடங்குறதா பிரம்ம நிஷ்டா அப்படின்னு சொல்ற பாத்தீங்களா, அதுதான் அது. அதாவது பிரம்ம ஞானம் இல்லாததால் நம்ம என்ன பண்ணிட்டோம்? நம்ம சொரூபத்துட்டு வெளியில போயிட்டோம். அப்ப பிரம்ம ஞானத்தின் மூலியமாக தன்னுடைய சொரூபத்தில் அமர்ந்து தென் டூயிங் டிரான்சாக்ஷன். இதுதான் சம்சாரிக்கும் அசம்சாரிக்கும் உள்ள வித்தியாசம். சம்சாரி தன்னுடைய சொரூபத்தை இழந்து he is doing transaction, துக்கா. அசம்சாரி தன் சொரூபத்தில் அமர்ந்து கொண்டு he is doing transaction, so no துக்கா. இதத்தான் சாஸ்திரம் சொல்லி கொடுக்குது. யூ மஸ்ட் எப்பவுமே இப்ப ஒரு மீன் இருக்கு, யதாஸ்தானம் சொல்லுவோம், அதில் இருக்க வரைக்கும் நோ ப்ராப்ளம். அதுக்கு தன் சொரூபத்தில் நீரில் தன்னுடைய இருப்பிட, யதாஸ்தானம்னா தன்னுடைய இருப்பிடம், அதில் இருக்கிற வரைக்கும் அதுக்கு என்ன கிடையாது? துக்கம் கிடையாது. தண்ணீரிலிருந்து எடுத்து போட்ட மீனை போலதான் ஒருவருடைய ஜீவனும் வாழ்க்கையில் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார். ஏன்? அது தன்னுடைய ஸ்தானத்தை இழந்துருச்சு மீன். அப்ப
அப்ப அது பாருங்க, அது எப்படி துடிக்கும்னு. அந்த மாதிரிதான் ஒவ்வொரு மனிதனும் வாழ்ந்து கொண்டிருக்கிறான். வாழ்க்கையில் கஷ்டம் கஷ்டம் கஷ்டம், துடிப்பு துடிப்பு துடிப்பு. ஏன்? தன்னுடைய சொரூபத்தை, ஸ்தானத்தை நாம் என்ன பண்ணிட்டோம்? இழந்து விட்டோம். வீட்டுக்கு போறோம், வீட்டுல இருந்து ஆபீஸுக்கு போறோம். நீங்க வீட்டுல இருந்து ஒரு இடத்துக்கு வெளியில போறீங்க. அந்த வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் யூ ஃபீல் சம் ரிலாக்ஸேஷன், ஒரு ஃப்ரீடம் அனுபவிக்கிறோமா இல்லையா? அந்த மாதிரிதான். சோ நம்ம வீட்டு விட்டு வெளியில போறங்க போது நம்மளுடைய சொரூபத்தை, ஸ்தானத்தை இழந்துடுறோம். திருப்பி நம்ம வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் எப்படி ஒரு ரிலாக்ஸேஷன், ஒரு ஃப்ரீ. அதேதான் நம்மளுடைய சொரூபத்தை விட்டு நீங்க வெளியில போறீங்க. தண்ணீர் விட்டு மீன் வெளியில போற நிலைதான் சம்சாரம். துடித்து தான் ஆகணும். ஆனா அது தன்னுடைய சொரூபத்துக்கு வந்த போது, அந்த மீனை துடிக்கும் போது எடுத்து உள்ள போட்டு பாருங்க, டப்புன்னு ரிலாக்ஸ்டா அது ஜாலியா நீந்திட்டு இருக்கும். அதுதான் ஞானம் ஏற்பட்டவுடன், அந்த ஞான நிஷ்டையில் இருக்கிறவங்க என்ன பண்ணிடுறோம்? சொரூபத்துக்கு வந்துடும். இதெல்லாம் இன்டர்னல் சேஞ்ச். வெளியில தலையை சுத்தி லைட் அடிக்கிறது, அவர் தூங்க மாட்டாரு, சாப்பிட மாட்டாரு, அதெல்லாம் டெபினிஷன் கிடையாது. யாரு வேணாலும் தன்னுடைய சொரூபத்தில் இருந்துட்டு என்ன பண்ணலாம்? அவன் தான் யாரு? ஞானி. அவன் மகான். அவர் நம்மளை போல மனிதனாக சுத்திட்டு இருப்பாரு. ஆனா அவர் என்ன? தன் சொரூபத்தில் அமர்ந்திருப்பார் அழகா. ஐ வில் டூ டிரான்சாக்ஷன் வித் தி வேர்ல்ட். ஓடி போய் காட்டில ஒண்ட வேண்டிய அவசியமே இல்லை. அதுவும் பாருங்க, அவங்கனாலதான் they can do the transaction properly, correctly, efficiently. These people can do the transaction with efficiency. ஏன்னா அந்த டிஸ்ட்ராக்ஷன்ங்கிறது அவங்களுக்கு தேவை. இப்ப சொன்னாங்க பாத்தீங்களா, யோகா கிளாஸ் சொன்னாங்க பாத்தீங்களா, ஏன் கரெக்டா பின் பாயிண்ட் பண்ணிட்டாங்க. இந்த குரூப் மட்டும் என்ன நாம பண்றோம், எங்கர் ஏஜுக்கு சொல்லி கொடுக்கும் போது கூட அவங்கனால இவ்வளவு ஃபாஸ்டா ஃபாலோ பண்ண முடியல. ஏன்னா அவங்க மனம் என்ன இருக்கு? டஸ்ட்பின்னு. நாம என்ன பண்ணிட்டு இருக்கிறோம்? நீங்க சாஸ்திரம் உள்ள போய் தன் வேலையை செய்யுங்க நான் பாட்டுக்கு ஆரம்பத்துல நீங்க ஓப்பன் அப் மட்டும் பண்ணி வைங்க, அது போய் உள்ள வேலை செய்யும். தயவு செஞ்சு உள்ள விடுங்க. அந்த மாஃபியா லேடியை கொஞ்சம் தள்ளி வச்சு பழகுங்க, அவதான் வேலை பண்றா, உள்ள விட்டு பாருங்கன்னு சொல்லிக்கிட்டே தான் இருந்தது. இன்னைக்கு அவங்க வாயிலிருந்து வந்ததா இல்லையா? ஒரு டிஃபரெண்டா இருக்கீங்க உங்க குரூப். ஏன்னா நீங்க மனசுல இருக்கிற அந்த அந்த டெலீட் பண்ண வேண்டிய விஷயங்களை நீங்க டெலீட் பண்ணி வச்சிருக்கிறீங்கன்னு ஒரு வேர்ட் சொன்னாங்க பாத்தீங்களா? எப்படி நடந்தது? அவங்க என்ன சொல்றாங்க? சாண்டிங், தட் 50% தான் சாண்டிங், ஒரு 30% தான் சாண்டிங், 80% 70% சாஸ்திர விஷயங்கள் உள்ள போனதுனால தான் நம்ம என்ன பண்ணி வச்சிருக்கிறோம்? மைண்ட டெலீட் பண்ணி ஃப்ரீ டு எதை வேணாலும் வாங்கி உள்ள போடலாம். நிறைய பிரிம் வரைக்கும் நப்பி வச்சிருந்தோம்னா அவங்க சொன்னாங்க, நம்மளை விட எங்கர் ஏஜ்ல இருக்கவங்க இவ்வளவு ஃபாஸ்டா நாங்க சொல்ற விஷயத்த ஃபாலோ பண்ண முடியல. ஏன்? எங்கர் ஏஜ் என்ன பண்ணி இந்த வயசுல என்ன பண்ணி வச்சிட்டாங்க? மைண்ட தேவையில்லாத எண்ணங்களை போட்டு நப்பி வச்சிட்டாங்க. சோ இவங்க என்ன சொன்னாலும் அங்க என்னதான் ஆகும்? ஓவர்ஃப்ளோ தான் ஆகும். அதனாலதான் அவங்களால ஃபாலோ பண்ண முடியல, லேட் ஆகுது. அவங்க கிரகிச்சு ஃபாலோ பண்றதுக்கு லேட் ஆகுங்கிறாங்க. ஈவன் தோ என்கரேஜ் அவங்கள விட நீங்க ஃபாஸ்டா இருக்கனா, நாட் பிசிக்கலி வி ஆர் ஸ்ட்ராங். அது அவங்களுக்கு சொல்றாங்க. இந்த ஏஜ்ல எங்கர் ஏஜை விட நாங்க சொல்றத ஒரு செகண்ட் அப்படி பார்த்துட்டு புரியலினா கூட, அந்த கான்வர்சேஷன், அந்த ஸ்டைல் ஆஃப் லாங்குவேஜ் புரியலினா கூட, ஒரு நிமிஷம் டக்குன்னு அந்த ஃபிகரை, டிவியை பார்த்துட்டு, அந்த ஸ்கிரீனை பார்த்துட்டு டக்குன்னு அதுக்குள்ள வந்துடுறாங்க. வெரி குயிக்லி தே ஆர் ஃபாலோயிங், டூயிங், யூ ஆர் டூயிங். நாங்க ஏன்னா இதுதான் காரணம். சாஸ்திரம் என்ன பண்ணும்? மனதில் வச்சிருக்கிற அந்த தேவையற்ற விஷயங்களை என்ன பண்ணிக்கிட்டே இருக்குது? டெலீட் பண்ணிட்டே இருக்கும். அங்க உள்ள நமக்குள்ள ஒரு ஆகாசம், அதான் சொன்னாங்க, ஒரு ஆகாசம் உள்ள என்ன ஆயிடுச்சு? கிரியேட் பண்ணிருச்சு. அந்த ஆகாசத்தை நீங்க கிரியேட் பண்ணி வச்சிருக்கிற ஸ்பேஸ், மண்டைக்குள்ள ஸ்பேஸ், மனதுக்குள்ள ஸ்பேஸ், அது கிரியேட் பண்ணி வச்சிருக்கிறதுனாலதான் என்ன ஓட்டாலும் அது உள்ள போகும். நீங்க அது ஆகாசம் இல்லாம டஸ்ட்பின்னா பண்ணி வச்சிருந்தோம்னா, ஃபுல் ஆயிடுச்சு அப்படின்னா, டு த பிரிம் நம்ம நப்பி வச்சிருந்தோம்னா எண்ணங்களால பாஸ்ட் மெமரிஸ என்ன ஆகுது? கொடுத்தோம்னா ஓவர்ஃப்ளோ ஆகும். அப்ப கஷ்டப்பட்டு அவங்க என்ன பண்ண வேண்டி இருக்குது? ஈவன் தோ தே ஆர் யங், they cannot follow quickly. Even though we are old, we can follow it quickly because of strength of mind. அதுதான் மனோபலம்னு பேரு. அந்த மனம் தான், அந்த ஸ்பேஸ் கொடுத்து வச்சிருக்கும் பாத்தீங்களா, அந்த மனம் தான் பலமான மனம். அதுதான் என்ன சொல்லுவோம்? அந்த பலமான மனம் தான் சந்தோஷமான மனம். அதுதான் கேன் என்ஜாய் த வேர்ல்ட். டஸ்ட்பின் cannot enjoy the world. ஏன்னா the world itself is amusement park for us. அவங்க என்ன ஆகிறது? இது வரைக்கும் பிரிம் வரைக்கும் எண்ணங்களை எது டெலீட் பண்ணணுமோ டெலீட் பண்ணாம வச்சிருக்கிறவங்களுக்கு ஓவர்ஃப்ளோ ஆகிறதுக்கு காரணம் இதுதான் அவர் சொன்னார். இதுதான் அவங்க சொன்னாங்க இன்னைக்கு கிளாஸ்ல. அவங்க கரெக்டா பின் பாயிண்ட் பண்ணி எதனால
ஐ ஃபீல் எங்க குரூப்ல எனக்கு டிஃபரன்ஸ் தெரியுது. நார்மல் பீப்புளுக்கு யோகா சொல்லி கொடுக்கறக்கும் உங்களுக்கு சொல்லி கொடுக்கறக்கும் எனக்கு பெரிய வித்தியாசம் தெரியுது. ஈவன் தோ யூ ஆர் at 40, 50, 60s. This is the reason. சாஸ்திரம் தான் வேலையை செஞ்சதுங்கிறத நீங்க நினைச்சிருக்கலாம். என்னத்தை படிச்சு என்னத்தை நாம எப்ப நானும் நிஷ்டை எப்ப பேசினாலும் அதான் பேசுறீங்க. எப்ப நாங்க வர்றது அது நீங்க டெவலப்மெண்ட் ஆயிட்டு தான் இருக்கிறீங்கிறதுக்கு இன்னைக்கு இறைவனா பார்த்து உங்களுக்கு அவங்க வாயை திறந்து சொன்னாங்க. புரிஞ்சுங்களா? எதுக்கு சொல்றேன்னா அந்த பிரம்ம பிராண பந்தன மனக அந்த வேர்ட் சங்கராச்சாரியர் அடிக்கடி சொல்லுவாரு. நீ பிரம்மனை ஆசிரித்த மனம், பிரம்ம ஆசிரிய ஜீவகா. இப்ப கமிங் டு தி நெக்ஸ்ட் சப்ஜெக்ட். இப்போ 2 வந்துருதே விசாரம், பிரம்ம ஆசிரிய மனம். அப்போ துவைதம் இல்லாத மாதிரி அத்வைதத்துக்கு வந்த மாதிரி தெரியலையே, துவைதம் இருக்கிற மாதிரி தெரியுதே. பிரம்மன் ஒண்ணு, ஆசிரிச்சிருக்கிற ஜீவன் ஒண்ணு. அப்போ துவைதமா அப்படின்னா ஜீவனை நம்ம 2 திருஷ்டியில சொல்லலாம். ஜீவனுடைய திருஷ்டி, ஜீவன் யாருன்னு நீங்க டிஃபைன் பண்ணீங்கன்னா 2 வாச்சியார்த்தமாகவும் ஜீவனை டிஃபைன் பண்ணலாம், லட்சியார்த்தமாகவும் we can give definition for ஜீவா. வாச்சியா தத்துவ போதம் வரணும். வாச்சியார்த்தமாக ஜீவனுக்கு டெஃபினிஷன் கொடுத்தோம் அப்படின்னா சிதாபாசன், ரிஃப்ளெக்டட் கான்சியஸ்னஸ் இஸ் ஜீவா. இது வாச்சியார்த்தம். அப்போ அந்த இடத்துல நின்று பார்க்கும்போது ஜீவன் வேற என்ன தெரியுது நமக்கு, பிரம்மம் வேற போல தெரியும். வாச்சியார்த்தமாக நின்று பார்க்கும்போது அதே ஜீவனுக்கு லட்சியார்த்தமாக நீங்க டிஃபைன் பண்ணீங்க அப்படின்னா தட் இஸ் ஒரிஜினல் கான்சியஸ்னஸ். சோ இதுதான் லட்சியார்த்தமாக பார்க்கும்போது அங்க என்ன கிடையாது, ஜீவனுக்கு 2 டெஃபினிஷன் கொடுக்கிறோம். வாச்சியார்த்தமா பார்க்கும்போது அங்க என்ன தெரியும், துவைதம். ஏன்னா ஒரிஜினல் வேற, சித்தாபாசம் வேற. அப்போ நமக்கு என்ன தெரியுது, பிம்ம ஆசிரிய. பிம்ப எதை சார்ந்திருக்குது, ஜீவன். பிம்ப ஏன்னா ஜீவன் பிரதிபிம்பம், சிதாபாசம்னா பிரதிபிம்பம், ரிஃப்ளெக்டட் கான்சியஸ்னஸ், ஆர்சி. அப்ப கண்டிப்பா அதை எதை சார்ந்து இருக்கணும், பிம்பத்தை ஆசிரியம். அப்ப என்ன தெரியுது, ஆசிரியம் ஜீவன் பிரம்மத்தை சார்ந்து இருக்குன்னு சொல்றது அசத்திய அம்சத்தில் சொல்லும் போது. எதுல சொல்லும் போது, மித்யா திருஷ்டி அசத்திய அம்சத்தில் நின்று சொல்லும் போது, வாச்சியார்த்தமாக சொல்லும் போது என்ன சொல்றோம், பிராணக பந்தனம் மனக, ஜீவ பிரம்ம தத்துவத்தை ஆசரித்த ஜீவன் சொல்றோம். இது ஒரு திருஷ்டியில. அடுத்த திருஷ்டி, செகண்ட் திருஷ்டி, லட்சியார்த்தமாக சொல்லும் போது, தொம்பத விசாரத்தின் போது நம்ம எங்க போய் நின்ன, தொம்பத விசாரத்தின் போது அந்த விசாரம் செஞ்சதுக்கு அப்புறம் நமக்கு என்ன தெரியுது, அகம் யாரு தெரியுது, ஒரிஜினல் கான்சியஸ்னஸ், பிராண ஸ்வரூபம் மனக. நம்ம லட்சியார்த்துக்கு வந்ததுக்கு அப்புறம் என்ன சொல்லுவோம், பிராண பந்தனம் சொன்னோம். லட்சியார்த்துக்கு தொம்பத விசாரம் செய்து முடித்ததற்கு பிறகு நம்ம என்ன சொல்றோம், பிராண ஸ்வரூபம் மனக, பிரம்ம ஸ்வரூபம் ஜீவா. சோ 2க்குள்ள தெரியுங்களா, வாச்சியார்த்தமா பார்க்கும்போது பிராண பந்தனக மனக, எவ்வளவு பியூட்டிஃபுல்லா கொண்டு போறாரு பாருங்க. அதைய லட்சியார்த்தமா சொல்லும் போது வேர்டு மாத்திக்கணும், பிராண ஸ்வரூபம் மனக. பிராணன்னு என்ன தெரியணும், சத்துன்னு தெரியணும். மனம்னு என்ன தெரியணும், ஜீவன்னு தெரியணும். பந்தனம்னு என்ன தெரியணும், ஆசிரியம். எந்த திருஷ்டியில, வாச்சியார்த்தமாக சொல்லும் போது. நீங்க விசாரம் செய்து லட்சியார்த்துக்கு வந்துட்டீங்க அப்படின்னா நம்ம என்ன சொல்லுவோம், பிராண சொரூபக மனக. அப்ப 2 அங்க என்னது, ஏக்கக. அங்க என்னது வந்துருது, ஏக்க தத்துவம். அங்க என்ன கிடையாது, நோ துவைதம். இது அது சமம்னு இருக்கிறது என்னது, ஒன்று. சோ மூல என்ன சொல்றது, மூல பிம்பம் மட்டும், மூல பிம்பம் மட்டும்தான் இட்ஸ் மை சொரூபம் அண்ட் பிரம்மஸ்வரூபம். சோ இப்ப என்ன சொல்லலாம், 2 விதமா சொல்லலாம். ஜீவன் பிரம்மனை சார்ந்திருக்குதுன்னு சொன்னாலும் கரெக்ட். அது எந்த டெபினிஷன், வாச்சியார்த்த டெபினிஷன்ல பார்க்கும் போது பிரதிபிம்பம் எதை சார்ந்திருக்கணும், பிம்பத்தை சார்ந்துதானே இருக்கணும். அப்போ அதுவும் கரெக்ட். பிரம்மம் ஜீவன் பிரம்மனை சார்ந்திருக்குதுங்கிறது கரெக்ட். அசத்தியத்துல நின்று பார்க்கும்போது, அசத்தியத்தில் நின்று சிதாபாசம் ரிஃப்ளெக்டட் கான்சியஸ்னஸ் நின்று நீங்க பாத்தீங்கன்னா ரிஃப்ளெக்டட் கான்சியஸ் ஆசிரிய ஆன் பிரம்ம. கண்ணாடியில் தெரிகிற சூரியன், ஒரிஜினல் சூரியன் என்ன பண்ணி இருக்குது, சார்ந்திருக்கிறது.
தண்ணீரில் தெரிகிற சூரியன் பிரதிபிம்பம் எதை சார்ந்து இருக்குது? ஒரிஜினல் சூரியனை சார்ந்திருக்கிறது. சோ ஜீவா பிரம்ம ஆசிரிய, நாட் ராங் லட்சியார்த்தம் பார்க்கும்போது. ஆனா விசாரம் செய்து, என்ன விசாரம்? ஜீவ ஈஸ்வர ஐக்கிய விசார தத்துவத்தில் என்ன பண்ணோம்? ஒன்லி உபாதி பேதம். ஜீவனுக்கும் பிரம்மத்துக்கும் உபாதியில பேதம் இருக்கு. எங்கிட்ட இருக்கிற உபாதி சரீரம், பிரம்மத்துக்கு இருக்கிற உபாதி மாயா. மாயா வந்து சர்வஜக, சர்வவித்து, சர்வசக்திமான், உலகத்தை படைக்கிறா, காக்கிறாள், லயம் பண்றா. எங்கிட்ட இருக்கிறது 3 சரீரம். இது கலையவரம், என்னது நோய் வயப்பட்டது, லிமிட்டட் பை ஸ்பேஸ் டைம். இந்த மாதிரி உபாதியில் பேதம் இருக்கிறது. லட்சியார்த்தமா அந்த சொரூபத்தில் பேதம். இதுவும் சத்து சித்து ஆனந்தம், அங்கேயும் சத்து சித்து ஆனந்தம். உபாதி பேதம் இருக்குன்னு விசாரம் செய்து, தொம்பத விசாரம் செய்து முடித்ததுக்கு அப்புறம் தான் நம்மளால என்ன கொடுக்க முடியும்? லட்சியார்த்த டெபினிஷன் ஃபார் ஜீவா, லட்சியார்த்த டெபினிஷன் ஃபார் ஈஸ்வரா கொடுக்கும் போது அங்கு இருப்பது ஒன்று, சத்தியம், ஞானம், அனந்தம், பிரம்ம. சோ என்ன சொல்லலாம்? ரெண்டாவது டெபினிஷன், ஜீவ பிரம்மனாகவே இருக்கிறதுன்னு சொல்லலாம். That's also correct. லட்சியார்த்தமா பார்க்கும்போது என்ன சொல்றோம்? ஜீவன் பிரம்மனாகவே இருக்கிறது. It's a correct statement. So both are correct ங்குது சாஸ்திரம். என்ன சான்ஸ்கிரிட்ல சொன்னீங்கன்னா பிராணக பந்தக மனக கரெக்ட், பிராணக சொரூபக மனக ரெண்டு கரெக்ட். அது தமிழ்ல ஆக்குனீங்கன்னா ஜீவன் பிரம்மனை சார்ந்திருக்கிறது கரெக்ட், ஜீவன் பிரம்மனாகவே இருக்கிறார் கரெக்ட். எப்படிங்க ரெண்டும் கரெக்ட்? ஒன்னு லட்சியார்த்தம், இன்னொன்னு ஃபர்ஸ்ட் வந்து வாச்சியார்த்தம், ரெண்டாவது லட்சியார்த்தம். தொம்பத விசாரம் செய்தா நமக்கு புரியும். ரெண்டு விதத்திலையும் நம்ம இத சொல்லலாம். இப்ப அடுத்தது அடுத்த மந்திரம். 3-4 கம்ப்ளீட்டா சப்ஜெக்ட் அப்படியே வேறுபடுகிறது. 3வது படிக்கிறேன். 3-4 ரெண்டுமே அப்படிதான். அஷனா பிபாசே மே சோம்ய விஜானிஹிதி யத்ரைதத் புருஷோ சிஷதி நாமாப ஏவ ததசிதம் நயந்தே தத்யதா கோநாயோ ஸ்வநாயக புருஷநாய இத்யேவம் ததப ஆசக்ஷதே அசனாயேதி தத்ரைதத் சுங்கமுத்பதித்கம் சோம்ய விஜானீஹி நேத்தம மூலம் பவிஷ்யதீதி. இதுவும் ஒரு அட்வான்ஸ்ட் லெவல் ஆஃப் எக்ஸ்பிளனேஷன் ஃபார் ஆத்மா பிரம்ம தத்துவம். எதை வச்சு அவர் மீனிங் என்ன சொல்றாரு? அசான பிபாசே. அசானம்னா பசி, பிபாசம்னா தாகம். இப்ப என்ன எடுத்துக்கிறாரு? பசியும் தாகத்தையும் எடுத்துக்கிறாரு. மே சோமிய பிரியமானவனே, இப்ப நான் அடுத்து என்ன டெக்னிக் யூஸ் பண்றேன்? பசி தாகத்தை எடுத்து விஜானகி நீ அறிந்து கொள். ஸ்வேதகேத்துட்ட உத்தாலகர் சொல்றாரு. இப்ப அடுத்த டெக்னிக் நான் என்ன யூஸ் பண்றேன்? பசி தாகத்தை பற்றி என்னிடம் இருந்து நீ தெரிந்து, அவ்வளவுதான் சொல்ற. பசி தாகத்தை பற்றி என்னிடம் இருந்து விஜானிகி நீ மேயு நோ தெரிந்து கொள் அப்படிங்கிறாரு. பசி தாகம் அதை வச்சு எப்படி நம்ம மூல வித்யா, அதான் சொல்றது, அந்த பிரம்ம தத்துவத்தை எப்படி அறிந்து கொள்வது? ஜீவஸ்ய ஆத்மா தட் இஸ் ஈக்குவல் டு பிரம்ம. இங்க என்ன சாரம் என்னன்னு பாத்தீங்கன்னா, எல்லாவற்றிற்கும் மூல காரணம் சத்து. சத்தேவ சோமிய இதகும் அக்ரே ஆசித்து. அதை எம்பசைஸ் பண்றதே தான் இந்த ஸ்லோகம். என்ன சொல்ல வராரு? ஜீவசிய ஆத்மா இஸ் ஈக்குவல் டு பிரம்மஸ்வரூபம். அதாவது பிரம்மம் தான் மூலம். பிரம்மங்கிற வேர்டு யூஸ் பண்றதுல சத்து தான் மூலம். அதுதான் இது இருக்கிறது சத்து தான் அப்படிங்கிற விளக்கறக்கு எதை உதாரணம் எடுக்குது சாஸ்திரம்? பசி தாகம். பியூட்டிஃபுல் பிளேஸ் இன் சாத்தோக்கிய உபனிஷத். நம்மளால கனெக்ட் பண்ணி ஒரு கொண்டு வரவே முடியாது. என்ன எதை ப்ரூவ் பண்றதுக்கு? பிரம்மம் மூலம், சாரி சத் மூலம். ஏன்னா அது வேர்டு சத்து தான் யூஸ் பண்ணணும். சத்து தான் எல்லாத்துக்கும் மூலம். அப்போ ஜீவசிய ஆத்மா இஸ் ஈக்குவல் டு பிரம்மஸ்வரூபம். ஜீவசிய அனாத்மாவும் பிரம்மஸ்வரூபம்.
இதுதான் ப்ரூவ் பண்ண விரும்புது சாஸ்திரம். எதை நமக்கு சொல்லிக் கொடுக்க விரும்புது? ஜீவனுடைய ஆத்மா என்னதான் பிரம்மஸ்வரூபம், ஜீவனுடைய அனாத்மா என்பதும் பிரம்மஸ்வரூபம். சோ ஜீவஹா இஸ் ஈக்குவல் டு ஆத்மா இஸ் ஈக்குவல் டு பிரம்ம. அனாத்மாவுக்கு மூலம் என்னதான்? பிரம்ம. அனாத்மாவுக்கு மூலம் பிரம்ம. பிரம்மனை தவிர்த்து அனாத்மாவுக்கு இருப்பு என்பது இல்லை. அத சிஷ்யில படிச்சோம். அனாத்மா என்பதுக்கு பிரம்மனை தவிர்த்து வேறு இருப்பு என்பது இல்லை. சோ சரீரம் என்னது? அனாத்மா. அந்த சரீரத்துக்கும் பிரம்மம் தான் மூலமாக இருந்து கொண்டிருக்கிறது. சர்வம் சத் மூலம். என்ன நம்ம நினைக்கிறோம்? இந்த சரீரத்துக்கும் இவ்வளவு நேரம் என்ன பார்த்தோம்? ஆத்மாவுக்கு ஆதாரம் என்னன்னு பார்த்தோம். பிரம்ம ஆசிரிய ஆத்மா, ஆத்மா பிரம்மனை சார்ந்து இருக்குன்னு 2 விதம் பார்த்தோம். இப்ப என்ன வர்றோம்? ஆத்மா விட்டுட்டு அனாத்மாவும் பிரம்மனை தவிர்த்து வேற இல்லைன்னு சொன்னீங்கன்னா தான். ஏன்னா இந்த உலகத்தை நம்ம பாக்குறது ஒண்ணு ஆத்மா, அதை தவிர்த்து மித்ததுக்கெல்லாம் அனாத்மான்னு பார்த்துட்டோம். இப்ப ஆத்மாவை போன மந்திரத்துல பார்த்துட்டோம். ஆத்மா இஸ் ஈக்குவல் டு பிரம்மனை தவிர்த்து அது வேற இல்லைன்னு பண்ணிட்டோம். வாட் அபவுட் தட் அனாத்மா? ஏன்னா சர்வம் சத்து மூலம்னு சொன்னோம்னா இங்க இருப்பது அனைத்துக்கும் சத்து தான் காரணம்னா ஆத்மாவுக்கும் அதுதான் காரணம்னு லாஜிக்கா புரிஞ்சுக்கிட்டோம். இப்ப என்ன புரிஞ்சுக்க போறோம்? அனாத்மாவுக்கும் சத்துதான் ஆதாரம், அனாத்மாவுக்கு பிரம்மம் தான் மூலம். அப்படி நீங்க ப்ரூவ் பண்ணாதான் எது ப்ரூஃப் ஆகும்? சர்வம் சத்து மூலம். இங்க இருப்பது அனைத்திற்கும் சத்து மூலம்னு நீங்க ப்ரூவ் பண்ணணும்னா ஆத்மாவுக்கு மூலம்னு ப்ரூவ் பண்ணி ஆகணும். அனாத்மாவுக்கு அதுதான் மூலம்னு ப்ரூவ் பண்ணாதான் the statement will be complete. இப்ப நம்ம என்ன பண்ணிட்டோம்? ஒரு ஹாஃப முடிச்சிட்டோம். இப்ப எங்க வர்றோம்? அனாத்மாவுக்கும் பிரம்மம் தான் மூலம். அதுதான் இந்த மந்திரம். வெரி இம்பார்ட்டன்ட் மந்திரா இந்த சாந்தோக்கிய உபனிஷத்து. ஏன்னா சத்து இஸ் இம்பார்ட்டன்ட். தட் இஸ் அனைத்தும் சத்திலிருந்து வந்திருக்கிறது. அதுதான் சாரமே. அனைத்தும் ஆத்மா பிளஸ் அனாத்மா நீ புரிஞ்சுக்கலாம். அனைத்தும் சத்திலிருந்து வந்திருக்கிறது. அப்புறம் என்ன சொல்லி முடிக்கும் கடைசியா? யூ ஆர் தட் சத். அனைத்தும் சத்திலிருந்து வந்திருக்குன்னு சொல்லிட்டு கடைசி எப்படி முடிக்கணும்? யூ ஆர் தட் சத். சத்து அனைத்திற்கும் காரணம். இப்ப இத பண்றதுக்கு என்ன அழகா ஒரு டெக்னிக்னு பாருங்க. இப்ப நாம பார்த்தோம் அனாத்மான எங்க வந்தாகணும்? பூதங்களை விட்டுட்டு நம்ம அனாத்மா அனலைஸ் பண்ண முடியாது. இப்ப என்னுடைய சரீரம் அனலைஸ் பண்ணி பிரம்மம் நம்ம ப்ரூவ் பண்ணோம். அப்போ என்னுடைய சரீரம் பஞ்சபூதங்களால் ஆனது. ஆனா இங்க சாந்தோக்கிய உபனிஷத்துல என்னது? 3 பூதங்கள் தான். அதை 2 விட்டுறணும். ஃபர்ஸ்ட் அங்கேயே நல்லா கிளியர் ஆயிக்கணும். ஆகாசம் வாயு இங்க சொல்லப்படல அப்படின்னா அது இல்லைன்னு அர்த்தம் இல்ல. அட்வான்ஸ்டு ஸ்டூடெண்டா இருக்கிறதுனால 3 பூதம் சொன்னா கூட இவங்க எல்லாம் புரிஞ்சுக்குவாங்கன்னு சொல்லிட்டு இருக்குது சாஸ்திரம். சொல்றா? இப்ப 3 பூதங்கள், 3 பூதங்கள் கிரியேட்டட். எப்படி சொல்லுச்சு? அக்னியிலிருந்து ஆப்பக, ஆப்பகிலிருந்து பிருத்திவி. இந்த 3 பூதங்கள் தான். அக்னியிலிருந்து என்ன வந்துச்சு? ஆப்பக, ஆப்பகிலிருந்து பிருத்திவி. இப்ப நீங்க பிரம்மம் இருந்து இதெல்லாம், ஏன்னா பிரம்மத்திடம் இருந்து மாயை தத்துவம் இருந்து என்ன வந்தது? அக்னி. இது ஒரு கோர்ஸ் திருப்பி ரிவர்ஸ் ஆகணும். அப்ப என்ன ஆகுது? பிரம்ம தத்துவத்திடமிருந்து அக்னி, அக்னியிடமிருந்து ஆப்பக, ஆப்படம் பிருத்திவினா இப்ப நம்ம கண்ணுக்கு என்ன தெரியுது? பிரம்மம் ஒண்ணு இருக்கு, அக்னி ஒண்ணு இருக்கு, ஆப்பக இருக்கு, பிருத்திவி இருக்குன்னு போது நமக்கு என்ன தெரியுது? பேதம். திருப்பி என்ன பண்ணணும்? திருப்பி அபவாதம். சிருஷ்டி அப்ப இப்படி படிப்போம். எல்லாத்தையும் பிரம்மத்திலிருந்து எல்லாமே ப்ரொஜெக்ட் ஆன மாதிரி காமிப்போம். அபவாதம் என்னது? திருப்பி கொண்டாந்து எங்க ஒடுக்கணும்? பிரம்மனில் கொண்டாந்து ஒடுக்கிறதான அபவாதம். அப்ப இங்க இருக்கிற 3 பூதத்தை எங்கிருந்து எங்க வரணும்? பிருத்திவியை கொண்டாந்து எங்க ஒடுக்கணும்? சாஸ்திரம். இப்ப ஆப்பக, ஆப்பக கொண்டாந்து எங்க கொண்டாந்து ஒடுக்கணும்? அக்னியில். அக்னி கொண்டு எங்க ஒடுக்கணும்? பிரம்ம. வாயில சொல்லக்கூடாது. எங்க சொல்லலையே, தெரியுதா? அதுதான் சொன்ன, கன்ஃபியூஸ் ஆயிடாதீங்க. ஏன்னா இங்க சொன்னது 3 பூதம் தான். ஃபர்ஸ்ட் மேனிஃபெஸ்ட் ஆகும்போது இந்த 3 பூதத்தை மேனிஃபெஸ்ட் பண்ணிச்சு. பிரம்மத்திடமிருந்து அக்னி, அக்னியிடமிருந்து ஆப்பக, ஆப்பகமிருந்து பிருத்திவி. இப்ப இந்த 3ம் சத்தை தவிர்த்து வேற இல்லங்கும் போது திருப்பி நீங்க அபவாதம் பண்ணி தான் உங்களுக்கு சேர்த்தணும். அப்ப என்ன? பிருத்திவிங்கிறது எதை தவிர்த்து வேற இல்ல? ஆப்பக தவிர்த்து வேற இல்ல. ஆப்பகங்கிறது எதை தவிர்த்து வேற இல்ல? அக்னிங்கிறது வேற இல்ல. அக்னிங்கிறது பிரம்ம தவிர்த்து வேற இல்லங்கும் போது எங்க கொண்டாந்து ஒடுக்கணும்? பிரம்மனில் ஒடுக்கணும்னா அப்ப என்ன ப்ரூவ் பண்ணிடலாம்? அனாத்மாவும் பிரம்மனை தவிர்த்து வேறல்ல. விதவிதமாக அக்னியாக, ஆப்பகா, பிருத்திவியாக இருக்கிற விதவிதமாக இருக்கிற பூதங்கள் பிரம்மனை தவிர்த்து வேறல்னா அனாத்மா பிரம்மனை தவிர்த்து வேறல்ல. This is the technology used here.
திஸ் இஸ் த டெக்னாலஜி. இந்த 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 இடத்துல இதைத்தான் யூஸ் பண்ணி நம்மள இது முதல்ல தெளிவா புரிஞ்சுக்கணும். ஃபர்ஸ்ட் சிருஷ்டி, அதுக்கப்புறம் அபவாதம். புரிஞ்சுங்களா? அத்தியாரோபம், அபவாதம். இது ஆல்ரெடி நம்ம படிச்சிருக்கோம். அந்த டெக்னிக் தான் யூஸ் பண்ணுது. அத்தியாரோபம் பண்ணி வச்சாச்சு. இப்போ சிருஷ்டி எல்லாம் பண்ணியாச்சு. அப்ப அத்தியாரோபம் பண்ணியாச்சு. இப்ப என்ன பண்ணி ஆகணும்? அபவாதம். இதுக்கு இதுதான் இந்த இடத்துல நடந்து ஆகணும். அப்பதான் நம்ம அனாத்மா என்பது பிரம்மனை தவிர்த்து வேறன்னு நம்ம புரிஞ்சுக்கணும். ஏன்னா சர்வம் பிரம்மமயம்ட்டோம். அப்ப ஆத்மா பிரம்மமயம் புரிஞ்சிருச்சு. இப்ப எதுக்கு வந்திருக்கோம்? அனாத்மா ஆல்சோ பிரம்மமயம். எப்படி இத இதுக்கு முன்னால நம்ம 4 ஸ்டெப்ஸ் நீங்க ஒரு நோட்ல நான் சொல்ற வேர்டு நான் சொல்றதை அப்படியே எழுதி வச்சுங்க. அப்பதான் நீங்க அதை கை வச்சுதான் யூ கேன் அண்டர்ஸ்டாண்ட். வெரி சூக்ஷ்மா. ஸோ ஃபர்ஸ்ட் நான் சொல்றது அப்படியே எழுதுங்க. 4 ஸ்டெப்ஸ் இன்வால்வ். எதுக்கு 4 ஸ்டெப்ஸ் ஞாபகம் வச்சுக்கணும்? அபவாதம். அதுக்கு 4 ஸ்டெப்ஸ் யூஸ்ட் இன் சாந்தோக்கியா, நாட் இன் எனிவேர் எல்ஸ், ஓன்லி இன் சாந்தோக்கியா. 4 ஸ்டெப்ஸ். ஃபர்ஸ்ட் அன்னம் 1 போடுங்க. இது கையில வச்சிருந்தீங்கன்னா தான் அதை பார்த்து தான் நீங்க கிளாஸ்ல ப்ரொசீட் ஆக முடியும். கண்ணுல நான் சொல்ல அதை வச்சு தான் நீங்க அப்படியே காதுல கேட்டா காதுக்குள்ள போய் இந்த காதுக்குள்ள வராதுங்க, இப்படியே போயிடும். இட்ஸ் வெரி சூக்ஷ்மா சப்ஜெக்ட் ஹியர். ஸோ பென்சில் எடுத்து நோட் பேனாவை எடுத்து பேப்பர்ல எழுதுங்க. என்னன்னு? ஃபர்ஸ்ட் 4 ஸ்டெப்ஸ். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் அன்னம், ஒரு ஏரோ மார்க் போட்டு ஷரீரம். இதுல தப்பு இருக்கா? அன்னத்திலிருந்து வந்ததான சரீரம். ஸோ ஃப்ரம் அன்னம், அதிலிருந்து என்ன வந்திருக்குது? ஷரீரம். இது ஃபர்ஸ்ட் ஸ்டெப். அப்போ உணவு காரணம். கீழே என்ன பண்ணுங்க? பிராக்கெட்ல உணவுக்கும் கீழே காரணம் எழுதுங்க. அப்போ சரீரம்ங்கிறது என்ன ஆயிரும்? காரியம். So we are using காரண காரிய பிரக்ரியா கியா. இந்த ஸ்டெப்ஸ் யூஸ் பண்ணும்போது காரண காரிய பிரக்ரியா தெரிஞ்சிருக்கணும். அப்படின்னு என்னது? காரணத்திலிருந்து வந்ததான். களிமண்ணிலிருந்து வந்தது பானை. அப்ப பானை என்பது களிமண்ணை தவிர்த்து வேறல்ல. பானையில் வியாபித்திருப்பது களிமண் மட்டும்தான். இந்த மாதிரி காரண காரிய டெக்னிக் நம்ம சிந்திச்சு வச்சோம் பாத்தீங்களா? அந்த இடத்துல கொண்டு நிறுத்திக்கணும். அப்போ ஃபர்ஸ்ட் அன்னம் சரீரம். 2வது ஸ்டெப் ஜலம் அன்னம். ஜலம்னா ஆப்பக, அன்னம்னா இந்த இடத்துல பிருத்திவி. சாப்பிட்ற அன்னத்துக்கு அன்னம் ஃபர்ஸ்ட் எழுதணும். அந்த இடத்துல அன்னம்ங்கிறது சாப்பாடுங்க. இந்த இடத்துல அன்னம்ங்கிறது பிருத்திவி. சோ ஜலம் காரணம், அன்னம் காரியம். பிருத்திவி காரியம். நம்ம எதை பிரிக்க முடியாது? உணவையும் பிருத்திவியும் பிரிக்க முடியாது. எங்க வேணா போட்டுக்கலாம். அன்னம் பிருத்திவிக்கு அன்னம் போட்டலாம். நீங்க சாப்பிட்ற உணவுக்கு என்ன போட்டுக்கலாம்? பிருத்திவின்னு போட்டுக்கலாம். பிகாஸ் போத் ஆர் சோ ரிலேட்டட். சோ இப்ப என்ன ஆச்சு? ஜலம் காரணம். இப்ப அன்னம் என்ன ஆயிடுச்சு? காரியம். பிருத்திவி ஜலம் காரணம். 2வது ஸ்டெப் ஜலம் காரணம், அன்னம் காரியம். அடுத்து 3வது ஸ்டெப் அக்னி டு ஜலம். அப்ப அக்னி காரணம், ஜலம் காரியம். இதெல்லாம் எப்படின்னு கேட்க கூடாது. சிருஷ்டி கிரமம் படிச்சிருந்தா இதெல்லாம் டக் டக்குன்னு புரியும். எதுல இருந்து எது வருது, எதுல இருந்து எது வருது, அதை வச்சு சொல்லிட்டு இருக்கிறேன் நான். ஸ்டெப்ஸ் அக்னி காரணம், அதுல இருந்து என்ன வந்தது? ஜலம். அக்னி ஆப்பக பிருத்திவி. அந்த ஃபார்மேட்ல அக்னி என்னவா இருக்குதுங்க? காரணம். ஜலம் என்ன ஆயிடுச்சு? காரியம். ஆனா அடுத்து 4th ஸ்டெப் எழுதிங்க. 4th சத்து மூல காரணம் எழுதுவோம். சத்து வந்து வெறும் காரணம் எழுதக்கூடாது. ஏன் மத்தல காரணம் எழுதிட்டு ஏன் இதுக்கு மட்டும் மூல காரணம் எழுதுறோம்னா, சத்து பிரம்ம அதுக்கு ஒரு காரணம் கிடையாது. அதனால இது மூல காரணம். மத்தக்குள்ள என்ன போட்டோம்? அன்னம்ங்கிறது வெறும் காரணம் போட்டோம், ஜலம்ங்கிறது காரணம் போட்டோம், அக்னிங்கிறது காரணம் போட்டோம் 3வது ஸ்டெப்ல. ஆனா இங்க என்ன போடுறோம்? மூல காரணம் பிரம்ம. பிகாஸ் அதுக்கு ஒரு காரணம் என்பது கிடையாது. சோ பிரம்ம, அதுல இருந்து என்ன வந்திருக்கணும்? ஏரோ மார்க் போட்டு அக்னி. இப்ப பிரம்மம் என்னது? காரணம், அக்னி என்பது காரியம். இப்ப இந்த 4ஐயும் ஒரு பாக்ஸ் மாதிரி போட்டு வச்சுக்கோங்க. இப்போ ஃபர்ஸ்ட் இருந்து பாருங்க, அனலைஸ் பண்ணிட்டே வரலாம். ஃபர்ஸ்ட் அன்னம் காரணமாக இருந்தது. ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல அன்னம் காரணமாக இருந்தது. 2வது ஸ்டெப்ல அன்னம் காரியமா மாறிடுச்சு. செகண்ட்ல ஜலம் காரணமாக இருந்தது. 3rd ஸ்டெப்ல ஜலம் காரியமாயிருச்சு.
இந்த டெக்னிக் தான் இப்ப நம்ம யூஸ் பண்றோம். காரண காரிய பிரக்ரியா வச்சு என்னத்தை புரிஞ்சுக்க போறோம்? அனாத்மா என்பதும் பிரம்மனை தவிர்த்து வேறல்லங்கிறத சாந்தோக்கிய உபனிஷத் யூசஸ் a new technique. காரண காரிய பிரக்ரியா தான். நாம இத்தனை நாள் யூஸ் பண்ண காரண காரிய பிரக்ரியா வேற. இது எப்படி கொண்டு போகுது பாருங்க. இப்ப 3வது ஸ்டெப்ல பாருங்க, அக்னி என்னவா இருக்குது? காரணமா இருக்கா? எது அது 4th ஸ்டெப்ல என்ன ஆயிருது? காரியம். இப்ப கடைசியில ஒன்னே ஒண்ணுதான் எது காரணத்திலிருந்து மாறாம காரியமா மாறக்கிறது எது? ஒன்னே ஒண்ணு கடைசி ஸ்டெப்ல எழுதுற பிரம்ம. அது மட்டும்தான் காரணத்திலிருந்து மாறாம இருக்குது. மற்றதெல்லாமே ஒரு இடத்துல காரணமா இருக்குது, இன்னொரு இடத்துல காரியமா இருக்கு. இதுல இருந்து என்ன புரியுது? காரியம்னு ஆயிடுச்சுன்னா அது காரணத்தை தவிர்த்து வேறல்ல. காரியம் ஆயிடுச்சுன்னா அது என்ன? காரணத்தை தவிர்த்தது வேறல்ல. இந்த ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்ல இப்ப நம்ம எப்படி இந்த 4 ஸ்டெப் நல்லா ஓரமா பாக்ஸ் போட்டு வச்சுக்கணும். இப்ப நம்ம அப்படியே இப்ப இந்த ஸ்லோகத்தோட கனெக்ட் பண்ணீங்கன்னா இது அப்படியே போகும். இப்ப என்னன்னு மட்டும் ஸ்லோகத்துக்குள்ள நம்ம கனெக்ட் ஆகல. இந்த 4 பாயிண்ட் நான் வச்சுங்க. இதை வச்சுதான் நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ்ல அதை கண்டினியூ பண்ண முடியும். அணுகுமுறை கம்ப்ளீட்டா வேற மாதிரி. 4 ஸ்டெப்ஸ் பசி எடுத்துக்குது. பசி தாக்கத்தோட கனெக்ட் பண்ணி கொடுக்குறேன். பசிங்கிறது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். அதுக்கு டேஷ் போட்டு அன்னம் காரியம். பசிங்கிறது இங்க என்னது? காரணம். அன்னம்ங்கிறது காரியம். அப்புறம் ஜலம்ங்கிறது காரணமாகும். இந்த மாதிரி பசியையும் பிபாசா தாகத்தையும் வச்சு அங்கே என்ன கொண்டு வரோம்? காரண காரிய பிரக்ரியாவின் மூலமாக என்ன ப்ரூவ் பண்ண போறோம்? இங்கிருப்ப அனாத்மாவும் பிரம்மனை தவிர்த்து வேறல்ல. சோ பசிங்கிறதும் பசிங்கிறத எடுத்துக்கிட்டு அது அன்னம்ங்கிறது காரியம். பசி இருக்கிறதுனாலதான் அன்னத்தை என்ன பண்றோம்? உள்ள போடுறோம். சோ பசிங்கிறது என்னது? காரணம். பசி இல்லைன்னா சாப்பிட மாட்டோம். எப்படி பாருங்க, பசி இல்லைன்னா காரணம் இல்லைன்னா நீ சாப்பிட மாட்டேன். அப்ப அது என்ன ஆயிருது? அன்னம் என்ன ஆகுது? இப்போ காரியம். சரி, சாப்பிட்டீங்களா? உள்ள சாலிடா உள்ள போட்டீங்க. நீங்க பாருங்க, ஒரு அரை மணி நேரம் கழிச்சு வயிற்று அறுத்து பார்த்தா நீங்க சாப்பிட்ட இட்லி தோசையெல்லாம் அப்படியே கட்டி கட்டியெல்லாம் இருக்காது. பிஞ்சு பிஞ்சு பீஸாவும் இருக்காது. எவ்ரிதிங் டர்ன்ஸ் இன்டு லிக்விட். லிக்விடா மாறிடும். எல்லா சாலிடும் ஜலம் என்ன ஆகுங்க? காரணம். ஏன்? எப்படி அது ஜலம் காரணம்னா, அந்த ஜலம் காரணம் ஃபார் பசி. எப்படின்னா அந்த ஜலமா மாறி அந்த பைல் ஜூஸ் அதெல்லாம் ஜலம் தான் அந்த இடத்த காலி பண்ண வைக்கும். வயிற்றுக்குள்ள நீங்க போட்டத ஜலம் காரணம். தள்ளி விட்டுருச்சுன்னா நமக்கு மறுபடியும் என்ன வருது? பசி. அப்ப ஜலம் காரணம் ஃபார் பசி. சோ இந்த விஷயங்கள் தெளிவா பார்க்கணும். அடுத்த வாரம் நம்ம பார்க்கலாம். டைம் ஆனா இதோட முடிச்சுக்கலாம். இதுதான் இப்படிதான் கொண்டு போவார். வெரி சூக்ஷ்மா, வெரி வெரி சூக்ஷ்மா, வெரி வெரி இன்ட்ரெஸ்டிங் சப்ஜெக்ட். லெட் அஸ் see in the next week. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரிஹி ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஹரிஹி ஓம்.